ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 10ஆம் திருமொழிக்குள்ளே இன்றைய தினம் நாம் நுழைகிறோம். கடந்த 2 பதிகங்கள்ல எந்த திருவரங்கத்தை அனுபவித்தோமோ அதே திருவரங்கம், அதே பெரிய பெருமாளை அனுபவிக்க மானசீகமாக புறப்படுகிறோம். உபய காவிரி மத்தியிலே திருவரங்கம் என்ற அற்புதமான தீவு, அதிலே திருவரங்கநாதனுடைய பெரிய கோயில், ஸ்ரீரங்க நாச்சியாரின் கேழ்வனாக பெரிய பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். காவேரி விரஜா செய்யும். வைகுண்டத்துல விரஜா நதி ஓடுறதுன்னா ஸ்ரீரங்கத்துல காவிரி ஓடுகிறது. வைகுண்டம் ரங்க மந்திரம், அது வைகுண்ட லோகம்னா இது பூலோக வைகுண்டம். இது கண்ணுக்கு தெரியக்கூடிய வைகுண்டமாக அங்கே உள்ள திருமாமணி மண்டபத்தை போலவே பெருமாளுடைய சந்நிதி அமைந்திருக்கிறது. சவாசுதேவோ ரங்கேசகா, அங்கே பரவாசுதேவனா வைகுண்டத்துல எந்த பெருமாள் இருக்காரோ அவர் தான் திருவரங்கத்தில் திருவரங்கநாதனாக பள்ளி கொண்டிருக்கிறார், நம்பெருமாளாக நின்று கொண்டிருக்கிறார். அங்கே உள்ள பெரிய பிராட்டி தான் ஸ்ரீரங்க நாச்சியாராக சேவை சாதிக்கிறாள். பிரத்யக்ஷம் பரமம் பதம், கண்கண்ட வைகுண்டமான திருவரங்கத்தை நாம் அடைகிறோம். பெரியாழ்வார் நம்மை கைப்பிடித்து பெருமாள் முன்னாடி அழைத்து சென்று திருமண தூண்களுக்கு முன்னிலையிலே பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்க அவருக்கு எதிரே பிரணவாகார விமானத்துக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். கடந்த 2 பதிகங்கள்ல பெரிய பெருமாள் பெருமையை பாடினார். அதை விட முக்கியமா திருவரங்கத்தின் பெருமையை பாடினார். அதுல அந்த ரங்கநாதன் தான் நம்மை அர்ச்சிராதி மார்க்கத்துல அழிச்சுட்டு போய் வைகுண்டத்தில் சேர்ப்பான்னு கடந்த பதிகத்துல பாடியிருக்கார். இப்போ உடனே பெரியாழ்வாருக்கு ஆசை வந்துருத்தான். தான் அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல சீக்கிரம் பயணிக்கணும், வைகுண்டத்தை மோட்சத்தை சீக்கிரம் அடைய வேண்டும்ங்கிற ஆவல் பெரியாழ்வாருக்கு வந்ததாம். நீங்க பெரியாழ்வார் திருமொழியை நல்லா கவனிச்சா தெரியும், அவர் மோட்சம் போக போற தருணம் இது. இன்னும் சரியா 4 பதிகங்கள் தான் பாட போறார். பாடிட்டு சென்னியோங்கு பதிகத்துல திருவேங்கடமுடையான் அருளாலே முக்தி அடைய போகிறார் பெரியாழ்வார். அதனால கிட்டத்தட்ட மோட்சம் போற தருணம். இப்ப பெரியாழ்வார் திருவரங்கநாதன் திருவடியில விழுந்தார். அப்பா, எனக்கு மோட்சம் கொடு, நான் முக்தி அடைய விரும்புகிறேன், உன் திருவடிகளை தஞ்சமாக பற்றுகிறேன், உன்னை விட்டா எனக்கு கதி இல்லப்பா. பெரிய பெருமாளே, ரங்கநாதா, நீ மட்டும் என்னை காப்பாத்தலைன்னா அந்த யமகிங்கரர்கள்லாம் வந்து பாசக்கயத்தைய மேல வீசி என்னை கொண்டு போய் நரக்கத்துல சேர்த்து பல பல தண்டனைகள்லாம் கொடுத்துருவாடா. அதுல இருந்து என்னை காப்பாத்து, எனக்கு மோட்சம் கொடு. பெரிய பெருமாள் திருவடியில விழுந்து கதறி சரணாகதி செய்கிறார். அதுதான் இந்த 4ஆம் பத்து 10ஆம் திருமொழி துப்புடையாரைன்னு தொடங்கக்கூடிய பதிகம். இதன் தொடக்கத்திலேயே மணவாள மாமுனிகள் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கார். பாருங்க, நம்ம சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது ஒரு சில தருணங்கள் ஆஹா பகவானுடைய அருள் நமக்கு இருக்குங்கிறதுக்கு அடையாளமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தருணம் சொல்றேன். சரியா அதை ஷூட் பண்றதுக்கு 2 நாள் முன்னாடி பாஸ்டன்ல இருந்து ஸ்ரீமதி லக்ஷ்மி தேவராஜன் என்பவர் பல பேருக்கு திவ்ய பிரபந்தம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்முடைய தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் சங்கரா டிவி கவசம் கனெக்ட்ல தினந்தோறும் பார்த்து அவள்கிட்ட பிரபந்தம் கத்துக்கிறவாளுக்கும் இந்த லிங்க்ஸ் அனுப்பி இதுல நீங்க கேளுங்கோ, அர்த்தம் புரியறாப்புல இவர் சொல்லுவார்னு சொல்லி எல்லாம் அனுப்புறாங்க. அவங்க அடியனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டு இருந்தார்கள். என்ன கேள்வினா, இந்த துப்புடையாரை பதிகத்துல பெரியாழ்வார் என்னமோ பெருமாள்கிட்ட, இப்ப அடியன் கூட கொஞ்சம் முன்னாடி அது சொன்னேன், பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட போய் யமகிங்கரர்கள் வந்து பாசக்கயிற்ற வீசி என்னை கொண்டு போய் யமலோகத்துல வச்சு தண்டிக்க போகிறார்கள் அப்படின்லாம் பெருமாள்கிட்ட கேட்கிறாரு. நம்ம விஷ்ணு புராணம் பாகவதம் இதுல எல்லாம் பாக்குறோம், ஹரிஹர மதுசூதன பிரபன்னான், பெருமாளுடைய பக்தர்கள் பக்கம் யமதூதர்கள் வரவே மாட்டா. சாமானியமா நெத்திக்கு திரும்ப நின்று நாக்குல 2 தடவை நாராயணான்னு சொல்லிட்டாலே யமகிங்கரர்கள் கிட்டக்கவே வரமாட்டா. அப்படி இருக்க பெரியாழ்வாரை போன்ற ஒரு மகாபக்தர் பெருமாள்கிட்ட போய் யமகிங்கரர்கள் என்னை பிடிச்சுன்னு போயிடுவான்னு பயமா இருக்கு, அதனால சரணாகதி பண்றேன் இப்படின்னு சொல்லலாமா, பொருந்துமான்னு கேட்டார்கள். அடியன் சொன்னேன், கவலையப்படாதீங்க, உங்க கேள்விக்கு மணவாள மாமுனிகளே பதில் சொல்லியிருக்கார். இந்த பாசுரத்துக்கான அவதாரிக்கை இன்ட்ரோடக்ஷன்ல அது எங்க சொல்லல, நீங்கள் எப்போதும் அனுபவிக்கும் அதே தினந்தோறும் திவ்ய பிரபந்தத்துல ஆன்சர் வந்துடும். நம்ம நேயர்கள் எல்லோரும் ரசிப்பார்கள்ங்கிறதுனால எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பெரியாழ்வார்லாம் மகாபக்தர், அவர் எந்த பாப்பமும் பண்ணல, யமகிங்கரர்களும் கொண்டு போக போறது இல்லை. ஆனா இது ஆழ்வார்களுடைய சைக்காலஜிலேருந்து அணுகணும்னு மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஆழ்வார்களுக்கு பெருமாளை அடையணும், கைங்கரியம் பண்ணணும், மோட்சம் போகணும், வைகுண்டம் போகணும், அதுதான் அவளுக்கு எல்லாம். அது கொஞ்சம் தாமதமாற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு பதட்டத்துல அவ என்னவோ ஏதோன்னு கலங்கி பயந்து போயிடுவாளாம். அந்த கலக்கத்துலதான் சோப்பு நீ மோட்சம் கொடுக்க போறது இல்லையா, அப்ப யமகிங்கரர்கள்ட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கறியான்னு பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட கேட்கிறாராம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுகிறாருன்னு வச்சுப்போம், அவருக்கு அந்த வேலை தான் எல்லாம், எல்லாமே அந்த ஆபீஸ் தான், எல்லாமே அதுதான், அந்த சம்பளத்தை நம்பிதான் குடும்பம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த ஆபீஸ்ல இவருக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு பதவி உயர்வு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு
நம்ம ஆளுக்கு கொடுக்கலன்னா நம்ம ஆள் பயந்துருவார். என்னடா இது, எனக்கு அப்புறம் வந்தவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கிறார், எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, ஆபீஸ்ல எனக்கு எதிராக ஏதோ நடக்கிறதோ, என்னை வேலையை விட்டு அனுப்ப போறாளோ, என் சம்பளத்தை கட் பண்ண போறாளோ, டீப்ரமோட் பண்ண போறாளோ, இல்ல நாளைக்கு ஏதாவது நான் கடன் வாங்குற நிலை வந்துருமா, என் குடும்பம் என்னென்னமோ. ஒண்ணுமே இல்ல, இவருக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கும். இவ்வளவு யோசிக்கிறாரே, எக்ஸ்ட்ரீமா யோசிக்கணுமான்னா அவர் அந்த வேலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அதுல ஒரு சின்ன செட்பேக் வந்தாலும் பெருசா பதறாரு இல்லையா. ஆழ்வார்கள் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டா, அவ அதை பத்தி நன்னாவே கவலைப்படுவா. அப்படி இருக்க அச்சோ பெருமாள் மோட்சம் கொடுக்க மாட்டேங்கிறாரே, தாமதப்படுத்துறாரே, ஒருவேளை அப்படி ஏதாவது பண்றதுக்கு இஷ்டமான பெருமாள்கிட்ட கேட்கிறாராம். அதனால இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பெரியாழ்வார போன்ற மகான்களை யமதூதர்கள் பிடிச்சுன்னு போவான்னு அர்த்தம் இல்ல. நீ இன்னும் மோட்சம் கொடுக்காம இருக்கியே, அப்ப அங்க என்ன காட்டி கொடுக்கலான்னு உனக்கு இஷ்டமான பெருமாளை பார்த்து கேட்கிறார். அந்த கோணத்துல புரிஞ்சுக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இது பெரியோர்கள் பண்ணக்கூடிய நைச்சியானுசந்தானம். ரொம்ப அழகா காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். மகான்கள் என்னைக்குமே என்ன பெரிய ஆள்லாம் அவர் சொல்லிக்க மாட்டா. ஆளவந்தாரை போன்ற மகான் அவர் பெருமாள்கிட்ட சொல்றார், எனக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாது, பக்தினா என்னன்னு தெரியாது, எனக்கு ஞானமே கிடையாது, எனக்கு ஆத்மாவை பத்தியும் தெரியாது, நீ பார்த்து காப்பாத்து. இப்போ ஒரு கேள்வி, ஆளவந்தாருக்கே பக்தி இல்ல, ஆளவந்தாருக்கே ஆத்மாவை பத்தி தெரியாதுன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். அவருக்கு நல்லா தெரியும், ஆனா பெரியோர்கள் தங்களை தாழ்த்தி சொல்லிக் கொள்வார்கள். அது போலதான் பெரிய ஆழ்வாரும் அடியன் ரொம்ப பாப்பம் பண்ணவன்னு சொல்லிக்கிறார்னா இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு நைச்சியானுசந்தானம், தன்னை தாழ்த்திக்கிறார். இன்னொன்னு நம்ம சார்புல பெருமாள்கிட்ட அப்ளிகேஷன் போடுறார். நாம எல்லா பாப்பமும் பண்ணியிருக்கோம் இல்லையா, நாம நிச்சயமா நரகத்துக்கு போவதற்கு தகுதி படைத்தவர்கள் தான். நம்ம சார்புல ஒரு அப்ளிகேஷன் போல, விண்ணப்ப படிவம் போல பெரியாழ்வார் அருளி செய்கிறார். இதை நாம அப்படியே பெருமாள்கிட்ட படிச்சு காமிச்சிட்டோம்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு பெருமாள் சைன் போட்டு மோட்சம் கொடுத்துருவாராம். இன்னைக்கு லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு கூட எல்லாரும் என்ன பண்றா, சாட் ஜிபிடி கிட்ட தான் கேட்கறா, எனக்கு ஒரு நல்ல லெட்டரா எழுதி கொடுன்னு. அது என்ன எழுதி கொடுக்கறதோ கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் இல்லையா. பெரியாழ்வார் அப்படி போலதான். இதானா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இல்ல, இது பெருமாளுடைய அனுகிரகத்தால் வந்த இன்டெலிஜென்ஸ். அதனால இது அனுகிரக இன்டெலிஜென்ஸ். பெரியாழ்வார் எழுதி டிராஃப்ட் பண்ணி கொடுத்திருக்கார். அப்படியே சைன் பண்ணா நமக்கு மோட்சம் கேரண்டீடு. அதுதான் இந்த 4ஆம் பத்துல 10வது பதிகமாக அமைந்துள்ள துப்புடையாரைன்னு தொடங்கக்கூடிய திருமொழி. இப்ப நம்ம எங்க இருக்கோம், திருவரங்கத்துல பெரிய பெருமாள் முன்னாடி பெரியாழ்வார் பெருமாள் திருவடியில விழறார். நீதான்ப்பா காப்பாத்தணும், மோட்சம் கொடுக்கணும், இல்லைன்னா யமகிங்கரர்கள்ட்ட போய் விழுந்துடுவேங்கிறார். உடனே பெருமாள் கேட்டாராம், என்ன சுவாமி, நானா உங்களுக்கு கொடுக்கணும், நீரா உங்களை காப்பாத்திக்க மாட்டீரான்னார். பெரியாழ்வார் பதில் சொல்றார், முதல் பாசுரம், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே, ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால், எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே, ஒப்பிலேனாகிலும் நின்றடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால், எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட சொல்றார், என்னது நானே என்னை காப்பாத்திக்கணுமா, அந்த துப்பு எனக்கு இல்ல, அந்த துப்பு உனக்கு தான் இருக்குன்னு. துப்புன்னா திறமை சாமர்த்தியம்னு அர்த்தம். லோகத்துல சொல்லுவோம் இல்லையா, சம்பாதிக்க துப்பு இருக்கா, பாஸ் பண்ண துப்பு இருக்கா. பொதுவா துப்புன்னா நம்ம ஏதோ கெட்ட வார்த்தைன்னு நினைச்சுக்கிறோம், அதெல்லாம் இல்ல. துப்புன்னா திறமைன்னு அர்த்தம். உனக்கு அந்த திறமை இருக்கா, யோக்கியத்தை இருக்கா, சாமர்த்தியம் இருக்கான்னு அர்த்தம். பெரியாழ்வார் சொல்றார், எனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை, என்னால் முக்தி அடைய முடியும்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய திறமை எனக்கு இல்லை. ஆனா அது யாருக்கு இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கு. அதான் துப்பு உடையாரை, நீ அந்த துப்பு உடையவன், நீ சாமர்த்தியம் கொண்டவன், மோட்சம் அளிக்க வல்லவன், என்னால மோட்சம் பெற முடியாது. அதனால துப்புடையாரை, அந்த சாமர்த்தியம் கொண்டவனை அடைவதுனா சரணடைவது, சரணாகதி செய்வதுன்னு அர்த்தம். உன்னை அடைக்கலமாக வந்து அடைகிறேன், துப்புடையாரை அடைவது, உன் திருவடிகளை வந்து அடைந்திருக்கிறேன். எதற்காக, எல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே. அடைவதெல்லாம்னு பொதுவா படிச்சிருவோம், அர்த்தம் கொள்ளும் போது துப்புடையாரை அடைவது கமா எல்லாம் சோர்வு இடத்து, எல்லாம்னா எல்லா புலன்களும் அர்த்தம். நம்ம கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால், இந்த கரண கலேபரங்கள் எல்லாம் சோர்வு இடத்துனா சோர்ந்து போகும் காலத்திலே, அதாவது மரண தருவாய் வருது பாருங்க. எல்லாரும் சொல்லிடுவா சும்மா, நீ கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லு, பகவன் நாமா சொன்னா மோட்சம் போலாம். அஜாமிழன்னு ஒருத்தன் மரண தருவாயில தன் பிள்ளைய நினைச்சு நாராயணான்னு கூப்பிட்டான், அவனுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டார். சத்தியம்தான், வரலாற்ற குறைவாவே சொல்லல, பகவன் நாமத்தின் பிரபாவத்தையும் குறைச்சு சொல்லல.
ஆனா பெரியாழ்வார் என்ன சொல்றார், எல்லாம் சோர்விடத்து, எல்லாம் சோர்ந்து போய் இருக்கும்போது இடத்துனா அந்த நேரத்திலேன்னு அர்த்தம். அப்ப நாராயணா சொல்லுனா நான் நாக்கு தள்ளும். நாராயணான்னு எப்படி சொல்ல முடியும்? மனசுல பெருமாளை நினைச்சுக்கோன்னா அப்படியே மனசெல்லாம் கலங்கி மரண தருவாயில இருக்கான், யமகிங்கரர்கள் எதிரில தெரியறா. நாராயணனை மனசுல நினைச்சுக்கோன்னா மனசால நினைக்க முடியுமா? மனசு சோர்ந்து போயிருக்கும். அப்போ மனசால சிந்திக்க முடியாது. வாய் தளர்ந்து போயிருக்கும், வாயால பாட முடியாது. எல்லாம் சோர்விடத்து, உடம்பில் உள்ள புலன்கள் எல்லாம் கரண கலேபரங்கள் எல்லாம் சோர்ந்து போன காலத்திலே துணையாவர், யாருக்கு துப்பு இருக்கோ துணையாவர், அவர்தான் துணையாக வருவார் என்றேனா என்பதனால் தான் துப்புடையாரை அடைவது. இப்படி வச்சுக்கோங்க, எல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே துப்புடையாரை அடைவது. பெருமாளே நீ என்னமோ சொல்ற என் சாமர்த்தியத்தால மோட்சத்துக்கு வான்னு, மரண தருவாயில படுத்துட்டு இருக்கும் போது எல்லாம் சோர்வெடுத்து கை கால் கண்ணு மூக்கு வாய் மனசு எல்லாம் சோறும் காலத்துல, சோர்ந்து போகும் காலத்துல, மரண தருவாயில இது ஒண்ணும் வேலை செய்யாது. உன்னை நினைக்க முடியாது, உன்னை கண்ணால பார்க்க முடியாது, உன் நாமத்தை சொல்ல முடியாது, கைய கூட கூப்ப முடியாது. கை பேரலிசிஸ் வந்து இழுத்துருத்துனா கை எப்படி கூப்ப முடியும்? எல்லாம் சோர்விடத்து துணை ஆவர், துணையாக வருவார் என்றே என்பதனாலேயே துப்புடையாரை அடைவது. அதுக்கான தகுதி உனக்கு இருக்குப்பா, திறமை இருக்கு, அதனால உங்ககிட்ட வந்தேன். உடனே பெருமாள் திருப்பி பெரியாழ்வார்ட்ட கேட்டாராம், எனக்கு துப்பு இருக்கு, உம்மகிட்ட என்ன இருக்குன்னார். ஒண்ணுமே இல்லைன்ட்டார். ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன். ஒப்புன்னா நிகர்னு அர்த்தம். ஒப்பிலேன்னா நிகரானவன் அல்லேன். யாருக்கு? உனக்கு பெரிய பெரிய பக்தர்கள்லாம் இருக்காப்பா. பிரகலாதன்னு ஒரு பக்தர் இருக்கார், ரொம்ப வசதி. அதே போல நம்மாழ்வார்னு ஒரு பக்தர் இருக்கார், ரொம்ப ரொம்ப சிறந்தவர். இது போல இன்னும் நம்ம இதிகாச புராணங்கள்ல பார்த்தா துருவன்னு ஒரு சிறுவன் 5 வயசுலயே பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணான். அம்பரீஷ மகாராஜா ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை ஆராதித்தான். கோபிகைகள் கண்ணனையே உயிர் மூச்சாக கருதினார்கள். லக்ஷ்மணன் ராமனுக்கே கைங்கரியம் பண்ணான். பரதன் ராமன் கிட்ட வழக்காக இருந்தான். ஹனுமான் ராமனையே உயிர் மூச்சாக கொண்டார். சபரி ராமனுக்காக பழங்கள் கொடுத்தாள். மாலாகாரர் அவனுக்கு மாலை சமர்ப்பித்தார். 1000 பக்தர்கள் இருக்கா. ஒப்பிலேன், அவள்லாம் ஒப்பற்றவர்கள். நான் அவர்களுக்கு நிகராகவே மாட்டேன், நான் ரொம்ப தாழ்ந்தவன். அதனால உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டேன்னா விபீஷண சரணாகதி போலவோ, ஏன் காக்காசுர சரணாகதி போலவோ கூட எடுத்துக்க முடியாது. அதுவா யாருக்கு இருக்கும் தகுதியும் அடியன்ட்ட இல்ல. நீ துப்பு உடையவன், அடியன் ஒப்பு இல்லாதவன். ஒப்பில்லாதவன்னா அன்பேரலல்னுங்கிற அர்த்தத்துல சொல்லல, அந்த பக்தர்களுக்கு ஒப்பாக கூறப்படும் அளவுக்கு தகுதி இல்லாதவன் அர்த்தம். ஒப்பிலேன், அவா தகுதி எதுவும் என்கிட்ட இல்ல. ஆகிலும், இருந்தாலும், பட் எட், ஆகிலும் நின் அடைந்தேன். நின்னுனா உன்னை, நின்னை உன் திருவடிகளை அடைந்தேன், வந்து சரணாகதி செய்தேன், சரணடைந்தேன். பெருமாள் பார்த்தார், என்ன சுவாமி ரெண்டுமே சொல்றீர்? உங்ககிட்ட தகுதி இல்ல, அவள்லாம் உயர்ந்த பக்தர்கள். தகுதி இல்லைனாலும் என்கிட்ட வந்தேன்னா என்ன அர்த்தம்? பெரியாழ்வார் பதில் சொன்னார், அப்படி இல்லப்பா, சரணாகதி பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு தான் யோசிச்சேன். அப்புறம் தான் ஒண்ணு புரிஞ்சுது. ஒப்பிலேனாகிலும் நின் அடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்த பின், அருள் செய்தமையால். ஆணைக்கு, கஜேந்திரன்கிற யானைக்கு நீ சர்வேஸ்வரனான நீ அருள் செய்தமையால். அந்த கஜேந்திரன்கிற யானை ஆதி மூலமேனு கூட்ட போது கருட வாகனத்துல ஓடி வந்து அந்த முதலையை அழித்து யானையை காப்பாத்தி கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்து அருள் செய்தமையால். அது எதுக்கு இங்க சொல்றாருன்னா, அந்த யானை கிட்ட என்ன தகுதி இருந்ததுன்னா, ரெண்டே 2 தகுதி இருந்ததுதான். ஒண்ணு கஷ்டப்படுறது, இன்னொன்னு வேற கதி இல்லாம இருக்கு. இந்த 2 போருமா. கஷ்டப்படணும், வேற கதி இல்லாம இருக்கணும். யானைக்கு என்ன கஷ்டம்? முதலை பிடிக்கிறது, கால் வலிக்கிறது, ஐயோ அம்மான்னு கத்துறது, அப்ப கஷ்டம் இருக்கு. வேற கதி இல்லாம இருக்கணும். யானை மத்த யானைகள்லாம் காப்பாத்துமான்னு கேட்டது, யாரும் காப்பாத்தல. தானே தப்பிக்க முடியுமான்னு பார்த்தது, தப்பிக்க முடியல. கதியே இல்ல, பெருமாளை காப்பாத்துன்னுது. பெருமாள் அருள் செய்தமையால் உடனே வந்து காப்பாத்திட்டார். அப்ப இதுல இருந்து எனக்கு 2 விஷயம் புரிஞ்சுது பெருமாளே. ஒண்ணு, நான் கஷ்டப்பட்டு இருக்கணும். 2, வேறு புகழ் இல்லாம இருக்கணும். இந்த 2 என்கிட்ட இருந்துருச்சுன்னா நீ காப்பாத்துவே. எனக்கு பிரகலாதன் அளவுக்கு பக்தி இல்லைனாலும் பரவாயில்ல, துருவன் அளவுக்கு உறுதி இல்லைனாலும் பரவாயில்ல, சபரி போல மனசு கனியலைனாலும் பரவாயில்ல, கோபிகை அளவு காதல் இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த யானைய போல கஷ்டப்பட்டு யானைய போல கதி இல்லாமல் இருந்தால் நீ காப்பாய். அதனால ஒப்பிலேன் ஆகிலும், மற்ற பக்தர்களுக்கு நிகரானவனாக இல்லாது போனாலும் நீ அடைந்தேன், தைரியமா உங்ககிட்ட வந்தேன். ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். அந்த யானையை எப்படி முதல பிடிச்சிட்டுதோ அது போல உலகியல் வாழ்க்கையில பாப்பங்கள் என்ன பிடிச்சிட்டு இருக்கு. கஷ்டப்படுறேனா? எஸ். கதி இல்லாம இருந்தது யானை, அடியனும் அப்படித்தான். என்ன காப்பாத்துறதுக்கு வேற யாரும் கிடையாது. யானையை போலவே கஷ்டப்பட்டு இருக்கேன், யானையை போலவே கதி இல்லாம இருக்கேன். அதனால பெருமாளை காப்பாத்துனார். ஸ்ரீரங்கநாதன் ரொம்ப அழகா பதில் சொன்னாராம், சுவாமி இன்னும் நீங்க முழுமையான கஷ்டத்தையே அடையல.
அந்த யானைக்கு எப்ப பெருமாள் அனுகிரகம் பண்ணார்னா அது 1000 வருஷம் கஷ்டப்பட்டது, கட்டத்தின் உச்சிக்கு போச்சு, அப்புறம் அனுகிரகம் பண்ணார். அது போல பெரியாழ்வார்ட்ட சொன்னார், அப்ப நீங்களும் ஒண்ணு பண்ணுங்க, இதே உலகியல் வாழ்க்கையில பாப்பங்களை அனுபவிச்சுட்டு கஷ்டப்படுங்க, மரண தருவாயின்னு ஒண்ணு வரும், கப்பம் வாதம் பித்தம் எல்லாம் போட்டு இழுத்துன்னு இருக்கும், அந்த டெத் பெட் மரண தருவாய் வரும்போது அந்த யானை ஆதி மூலமேனு கூப்பிட்ட மாதிரி நீரும் என்னை ஆதி மூலமேனு கூப்பிடுங்க, உங்களை காப்பாத்துறேன்னார். சரியா போச்சு போனார் பெரியாழ்வார். அதான் பாட்டின் 3வது அடி. எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். பெருமாளே, அந்த யானை ரொம்ப கெட்டிக்கார யானை, உயிர் போற ஆபத்துல இருக்கும்போது கூட ஆதி மூலமேனு சுதாரிச்சுட்டு கூப்பிட்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாயன்னு அது கெட்டிக்கார யானை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணித்து என்னெல்லாம் மரணப்படுக்கையில படுக்க வச்சா உன்னை நினைக்க கூட முடியாது, அப்படிப்பட்ட ஆள் நானு. அதான் பெரியாழ்வார் சொல்றார், எய்ப்பு. எய்ப்பு அப்படின்னா கப்பம் வாதம் பித்தம் என்று இந்த ஆயுர்வேதத்துல 3 விஷயம் சொல்லுவா. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒரு பேலன்ஸ் இல்லாமல் சமன்வயம் இல்லாமல் போனால் உடம்புல என்ன ஆகுமா, இழைப்பு ஏற்படுமா, உடம்பு தளர்ந்து போகுமா. அந்த இழைப்புக்கு தான் எய்ப்புன்னு பேரு. அதாவது சிலது தமிழ்ல சொல்றதை விட ஆங்கிலத்துல சொன்னா புரிஞ்சுருவா. இந்த பேலன்ஸ்ங்கிறான், இந்த தாத்துஸ் உடம்புல உள்ள மினரல்ஸ் இருக்கே அதுல ஒரு பேலன்ஸ் இருக்கணுமா, அது இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா உடம்பு தளர்ந்து போயிடுமா, அதுக்கு தான் எய்ப்புன்னு பேரு. அந்த எய்ப்பு மரணப்படுக்கையில கப்பம் வாதம் பித்தம் சீராக இல்லாமல் சமமாக இல்லாமல் அதுல ஒரு இம்பேலன்ஸ் வரும், அதனால இழைப்பு ஏற்படும். அந்த எய்ப்பு என்னை வந்து என்னிடம் வந்து மரண தருவாய் வந்து நலியும் போது, நலிதல்னா துன்புறுத்துதல்னு அர்த்தம், அந்த எய்ப்பு வந்து என்னை கஷ்டப்படுத்தும் போது அங்கு அந்த மரணப்படுக்கையில் கடைசி நொடியில் ஏதும், ஏதும்னா துளி கூடன்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் நினைப்பேன் கொஞ்சம் நினைக்க மாட்டேன் இல்ல, அங்கு ஏதும் துளி அளவு கூட நான் உன்னை நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டேன்னா அதாவது நான் உன்னை நினைக்க விரும்பலன்னு அர்த்தம் இல்ல, என்னால நினைக்க முடியாமல் போய்விடும்னு அர்த்தம். அந்த நினைக்கக்கூடிய அந்த நிலை என்பது எனக்கு வராதுங்கிறத வெளிப்படுத்துறார். அதனால எய்ப்பெண்ணை வந்து நெளியும் போது, உடலிலே இழைப்பு வந்து என்னை துன்புறுத்தும் போது அங்கு அந்த மரண காலத்திலே ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், கொஞ்சம் கூட உன்னை நினைக்க முடியாம போயிடும்பா, அதனால யானை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுங்கிறியே, அஜாமளன் கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுங்கிறியே, அடியனால அப்படி கூப்பிட முடியாது, என்ன பண்றது. பெருமாள் பார்த்தார், அப்ப என்னதான் சுவாமி பண்றது, நீங்களே வழி சொல்லுங்கன்னார். பெரியாழ்வார் சொன்னார், ஒரே ஒரு வழிதான், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். இப்ப எனக்கு உடம்பு நன்னா இருக்கு, மனசுல நான் சிந்திக்க முடியறது, நாவார உன் திருநாமத்தை சொல்ல முடியறது, அதனால அந்த யானை ஆபத்தின் உச்சத்துல வேற கதியே இல்லாம ஆதி மூலமேன்னு எப்படி கூப்பிட்டதோ, வியாதி வரத்துக்கு முன்னாடியே வேக்சினேஷன் தடுப்பூசி போடுற மாதிரி அந்த மரணப்படுக்கைங்கிற ஆபத்து வரத்துக்கு முன்னாடியே எப்போதுமே வேறு கதி இல்லாதவனான அடியேன் அப்போதைக்கு அப்போ கூப்பிட வேண்டிய அந்த வார்த்தையை இப்போதே, இப்ப எல்லாம் நன்னா இருக்கும் போதே சொல்லி வைத்தேன், உன் முன்னாடி சொல்லி வைத்து விடுகிறேன். அதாவது வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் வைத்தியம் பண்ணிக்கணும்னு இல்ல, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்றா இல்லையா, அது போல மரணப்படுக்கை வந்த அப்புறம் தான் பகவானை நினைக்கணும்னு அவசியம் இல்ல. இது வந்து இளைஞர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சின்ன வயசுல அப்போதைக்கு இப்போதே, மரணப்படுக்கை வரும்போது பாத்துக்கலாம், யாருக்கு எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் பெரியாழ்வார் சொல்ற பெரிய பாடம். இப்ப எல்லாம் நன்னா இருக்கா, பெருமாளை சேவிச்சு ஆச்சாரியன் மூலம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி வச்சிருவோம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அப்ப என்னால முடியாது இப்பவே சொல்லி வச்சுடுறேன்னார். பெருமாள் கேட்டார், இது நன்னா இருக்கே சுவாமி, அந்த நேரத்துலதான் கூப்பிடணும், இது எப்படி இருக்குன்னா எனக்கு நாளைக்கு பசிக்கும், அதுக்காக இன்னைக்கே சாப்பிடுறேன்னா வயிறு ஒத்துக்குமா, அந்த நேரத்துல கூப்பிட்டா தானே காப்பாற்ற முடியும், இந்த நேரத்துல கூப்பிட்டாலே காப்பாற்ற முடியுமான்னு பெருமாள் மடக்கினார். பெரியாழ்வார் பதில் சொன்னாராம், இரு நீ வராக அவதாரத்துல ஒரு சரம ஸ்லோகம் சொன்னீங்க, என்ன சொன்னேன்னு நீயே யோசிச்சு பாருன்னார். பெருமாள் யோசிச்சார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து அஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெருமாள் சொல்றார், ஒருத்தனுக்கு மனசு நல்ல நிலையில் இருக்கும்போது, உடம்பு ஆரோக்கியத்தில் இருக்கும்போது, தாத்துக்கள் சீராக இளமை காலம் இருக்கும்போது நானே கதின்னு புரிஞ்சுட்டு என்கிட்ட ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னா, மரணப்படுக்கையில கப்பவாதம் பித்தம் இழுத்துட்டு அவன் கல்லு போல கட்டை போல கிடக்கும் போது அந்த பக்தன் என்னை மறந்தாலும் நான் அவனை மறக்க மாட்டேன், அவன் என்னை நினைக்காவிட்டாலும் நான் அவனை நினைத்து கொண்டு நான் வந்து அவனை ரட்சிப்பேன்னு பெருமாள் வாக்களித்திருக்கிறார்.
இப்ப பெரியாழ்வார் ஞாபகப்படுத்தினார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். சின்ன வயசுல இளமையில பக்தி பண்ணா முதுமையில் நீ நினைவில் கொள்வேன்னு சொன்னா இல்லையா, நான் இப்போ உன்கிட்ட சரணாகதி பண்றேன், இத நீ ஞாபகம் வச்சுட்டு அப்ப என்ன காப்பாத்து, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். பெருமாள் சொன்னார், இருந்தாலும் சுவாமி அப்பயும் என்ன நினைக்க வேண்டாமான்னார். பெரியாழ்வார் பதில் சொல்றார், அது நினைக்கலங்கிறது அப்புறம், எங்களெல்லாம் காப்பாத்ததானே நீ திருவரங்கத்துக்கு வந்திருக்க, அரங்கத்து அரவணை பள்ளியானே, அதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கான் அந்த வார்த்தைக்குள்ள. அரங்கத்து திருவரங்கத்திலே அரவு அணை, அரவுனா பாம்பு ஆதிசேஷன், அணைனா படுக்கை, அரவு அணை, அந்த ஆதிசேஷன் என்னும் படுக்கையிலே பள்ளியானை பள்ளி கொண்டிருக்கிறாயே, அரங்கத்து அரவணை பள்ளியானை, ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன்ல நீ ஏன் பள்ளி கொண்டார், நீர் சொல்லுமேன்னார் பெருமாள். பெரியாழ்வார் சொன்னா, இந்த லோகத்துல உள்ள கடைசி ஜீவாத்மாவுக்கு வரைக்கும் மோட்சம் கொடுத்துட்டு வைகுண்ட போகணுங்கிறதுக்காகத்தானே ஆதிசேஷன் மீது நீ பள்ளி கொண்டிருக்கிறாய். அப்ப நீ ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததுக்கே என்ன காரணம்னா உங்களுக்கு மோட்சம் கொடுக்கத்தான். அப்போ உன்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்றால், நீ வந்ததுக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்றால், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுடுறேன், ஏத்துக்கோ, ஏத்துட்டு மோட்சம் கொடு, அதுக்கு தானே ஸ்ரீரங்கம் வந்தாயின்னு கேட்கிறார். அதுதான் இந்த பாசுரம். துப்புடையாரை அடைவது. ஒரு தகுதி உள்ளவர், திறமை உள்ளவர்கிட்ட நாம போறது எதுக்குன்னா, எல்லாம் சோர்வெடுத்து துணையாவர் என்றே, எல்லாம் உடம்பு தளர்ந்திருக்கும் காலத்துல அவர் துணை இருப்பாருங்கிறதுக்காகத்தான் போறேன். ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன், உன் மற்ற பக்தர்களுக்கு நான் நிகரானவன் அல்லேன், ஆனாலும் தைரியமா உங்ககிட்ட சரணாகதி பண்றேன். ஏன்னா ஆனைக்கு நீ அருள் செய்தமையால், அந்த கஜேந்திரன்கிற யானை கஷ்டத்துல இருக்கு, கதி இல்லாம இருக்கு, உடனே போய் காப்பாத்தின இல்லையா, அடியேனும் அப்படித்தான் இருக்கேன். அதுக்காக கஷ்டம் வந்தப்புறம் கூப்பிடணும்னு எதிர்பார்க்காத. எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். எனக்கு தளர்வு வந்து மரணப்படுக்கையில இருக்கும் போதெல்லாம், அப்ப கஷ்டத்துல நான் உன்னை நினைப்பேனா தெரியாது. வாயால கூப்பிடுறது என்ன, மனசால கூட நினைக்க முடியாம போலாம். அதனாலதான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அப்ப நீ காக்க வேண்டும் என்பதற்கு இப்போதே உன்னிடம் சொல்லி வைக்கிறேன். அரங்கத்தரவணை பள்ளியானி, நீ ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டதே எங்களை காப்பாத்தத்தானே, காப்பாத்தியோடு. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே, ஒப்பிலேனாகிலும் நின் அடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால், எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அரங்கத்தரவணை பள்ளியானே, கடைசி காலத்துல தளர்ந்து இருக்கும் போது நம்மை காப்பாருங்கிறதுக்காகத்தான் திறமை உள்ளவர்களிடம் நாம் சரணாகதி செய்கிறோம். அடியேன் தகுதி இல்லாட்டாலும் உங்ககிட்ட வரேன், ஏன்னா நீ ஒரு யானையை காப்பாத்திருக்க, மரணப்படுக்கையில் நான் உன்னை நினைப்பேனான்னு தெரியாது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறேங்கிறது திரண்ட பொருள். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். We reach out to smart people so that they will rescue us when we are in danger. Though I am not qualified, still I resort to you as you had blessed the elephant. Oh my Lord, when I am in the deathbed, I may not be able to think of you. So for that time, I inform you this time, oh the Lord reclining in Srirangam on the serpent bed என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்தில் நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த யமகிங்கரர்களை பத்தி எல்லாம் சொல்லி அவள்கிட்ட இருந்து காப்பாத்துன்னு பெரியாழ்வார் வேண்ட போகிறார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணை ஆவரென்றே, ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன், ஆனைக்கு நீ அருள் செய்தமையால், ஏய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அரங்கத்தரவணை பள்ளியானே.